அதுக்குள்ளே ஒரு காலு கேட்டால் தனியாக இருக்கேன்னு சொல்ல வேண்டியது. ஆனால் ஃபோனு மட்டும் வரும். அதுதானே உங்க கூட யாராவது என் கூட பேச ஆரம்பித்தாங்கன்னா ஒன்று அவங்களுக்கு ஃபோன் வரும், இல்லைன்னா எனக்கு ஃபோன் வரும். வெட்டியாக இருக்க வரைக்கும் வெட்டியாக தான் இருப்பேன், யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. சரி, செஸ் ட்ரிங்க் என்ன சொன்னச்சா, அந்த பையனை கூப்பிட்டு பேசிடுச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். குட் நாவ். என்ன பண்ணலாம்? குளிக்கலை இன்னைக்கு, நான் குளிக்கலை. அவள் காலையில் என்ன பண்ண, ஒரு வேலையும் பார்க்கல. வெங்காயம் அரிஞ்சேன். எதுக்கு அவ்வளோன்னு கேட்குறியா? இல்லை, கொஞ்சமாக தான் அரிஞ்சேன், ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சிருப்பேன். மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருக்கேன். அது மனுஷன் சாப்பிடுவானான்னு தெரியல, நான் தான் சாப்பிட்ணும். செக் பண்ணுறேன் என்ன பண்ணலான்னு. அப்புறம் வேற என்ன நினச்சனே, வீட்டை க்ளீன் பண்ணோம். கிச்சன் மட்டும் லைட்டாக அந்த டேபிள் டாப் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து இன்னொருக்கா க்ளீன் பண்ணோம். இது லைட் எரிஞ்சிட்டே இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது. வேற என்ன, அவ்வளோதான். மாமா கூட பேசிட்டு ஒரு 1:30 மணிக்கு படுத்தேன். 2:30 மணிக்கு பசியில் எழுந்திரிச்சேன். இந்த ப்ரெட்டு சாப்பிட்டது ஒரு மாதிரி குமட்டிக்கிட்டு இருக்கு, அதனால நைட் எனக்கு தெரிஞ்சு சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். சாப்பிடாம இருக்கிறதுக்கு எதுக்கு சமைச்சேன்னு கேட்குறியா? அது வந்து நாளைக்கு நாளான்னைக்கு சாப்பிட்டுக்கலாம். தெரில, நான் ஹாப்பியாக இருந்தால் நான் எனக்குன்னு பார்த்து பண்ணுறேன். நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், ஆனால் என்னை என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு தான் தெரில. தீய சக்தி ஏதோ வந்து என்னை எதுவும் பண்ண விடாமல் பண்ணுது. நம்பு. மாமா கூட வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தான். என்னமோ பேசிகிட்டு இருந்தோம், என்னமோ சொல்லிட்டு இருந்தான். இங்கே பார், நார்மலாக பேசு, இந்த டோன் மாற்றி இந்த கொஞ்சம் பேசுகிற மாதிரிலாம் பேசாத, எனக்கு டே டைம் அப்படின்னு. இல்லை, என்கிட்ட பேசினாலே எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறான். வீடியோ கால்னா என்னதான் பண்ணுறியோ, உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? சிக்கன் வந்து மசாலா போட்டு வச்ச மாதிரி இருக்கான்னு தெரியல, எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. வழக்கமாக மீன் தானே மசாலா போட்டுப்பாங்க, சிக்கன் மசாலா போட்டுப்பாங்களா? சரி, என்னமோ ஒன்று. நான் வேறு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது வேறு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. எப்படி ஒன்று சமைப்போம். வேற என்ன, வேற என்னமோ நினச்சோன்ட்டு சொல்லணும்னா, மூஞ்சி பளிச்சுன்னு தெரியுதுல்ல. ஆக்சுவலி பளிச்சுன்னு தெரிஞ்சதுனால தான் சொன்னேன் நான் குளிக்கலான்னு. அழுக்கு வண்டிங்கிறியா? இருந்துட்டு போகிறப்போ உங்க கூட பேசினா மட்டும்தான் எனக்கு பாட்டு பாடணும்னு தோணும், டான்ஸ் ஆடணும்னு தோணும். இல்லை, இப்போ டான்ஸ் ஆடுறதுல தெரியுமா? தெரில, டான்ஸ் ஆடுறதில்ல. ஒரு மாதிரி இருக்கேன், அதுக்குள்ளேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியல. என்ன இந்த ஒரு மாதிரின்னு கேட்குறியா? இன்னைக்கு என் நண்பன் கூட பேசினேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்றைக்கி நான் என் வாட்ஸ்அப்பில் வந்து லெட்ஸ் டூ அ வாய்ஸ் சேட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தேன். சரியா, என் நண்பை மட்டும்தான் மெசேஜ் பண்ணான். அதை பார்த்துட்டு வேறு யாரும் பார்த்துட்டாங்களான்னு கூட நான் செக் பண்ணல, அது வேறு கேட்டகரி. பட் பண்ணல. ஒரு 2-3 பேர்த்திட்ட பேசினேன். அபர்ணா கட்ட, அப்பூட்ட நம்ம ஆஃபீஸில், அப்புறம் இந்த விமல் அண்ணா, இது என்னது இதில் இருக்காண்ணா, என்னது என்எம் ப்ராஜெக்டில் இருந்தா அந்த அண்ணா. இந்த நாட்டை இன்றைக்கி பேசுகிறேன்னு சொன்ன கடைசியில் கூப்பிடவே இல்லை. மேபி பிஸியாக இருப்பாங்க, பாப்பாலும் கூப்பிட்டு வெளில போயிருப்பாங்க. வேற என்ன வந்துட்டு வேற என்னன்றது இதை இந்த சொல்கிறேன். மண்டிக்கு நல்லா எண்ணெய் வச்சுட்டு ஜிக் ஜிக்குன்னு சுற்றிட்டு இருந்தேன்.
அப்புறம் இன்றைக்கி நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த நோட்ஸில் வந்து எழுதிக்கணும்னு நினச்சேன். எனக்கானது என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஏதோ எழுதணும்னு நினச்சேன். யாருக்கும் சென்ட் பண்ணி வச்சேன், அநேகமாக எனக்கு நானே சென்ட் பண்ணி வச்சேன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்லேயும் மெசஞ்சர்லேயும் சரி தெரில, அது அப்புறம் பார்த்துப்போம். ஏதோ பார்த்துட்டு இருந்தேன், பேசணும்னு நினச்சேன், அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இப்போ பாரு இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லணும்னு நினச்சேன். கடைசியில் ஒன்றும் செய்யலை. அந்த பெட்லேருந்து எந்திரிச்சு இங்கே வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கோ இல்லை நோட் பண்ணி வைக்கிறதுக்கோ அப்படின்னா பார்த்துக்கோ நீ எப்படி ஒர்த்துன்னு. யூ ஆர் நாட் அ ஒர்த் பீஸ். ஹூ டோல்ட் யூ ஆர் மோஸ்ட் ப்ரீசியஸ்? யாருக்குன்னு கேட்குறியா? கேட்காத. மாமாக்கு, எனக்கு, என் பெரிய பொண்ணுக்கு, என் சின்ன பொண்ணுக்கு. என் பெரிய பொண்ணுக்கு என் கூட பேசுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டில் 4 பேர் இருந்தால் பத்தாத. எங்கள் அம்மாவுக்கு கூட ஃபோன் பண்ணலாம். நாக்கு எந்திரிச்சிருக்கும். சண்டேல குட்டி எந்திரிச்சிருக்கு பாட்டா. மூஞ்சி நல்லா தான் இருக்கு. நான் அழகாயிட்டேன்னா அந்த அண்ணா சொன்னாங்க. ஏன்னா அந்த அண்ணா வந்து என்ன அந்த ப்ராஜெக்டில் கொஞ்ச நாள் தானே இருந்தேன், அது மாதிரி அந்த அண்ணா என்னை பார்த்ததே இல்லை. வேற என்ன? கந்த சஷ்டி கவசம் போட்டு கேட்போமா? ஏன்னா அது போட்டோன்னு வச்சுக்கோயேன், ரூம்குள்ளே ஒரு குட் வைப்ரேஷன் வரும். குட் வைப்ரேஷன் வந்தால் நம்ம மைண்டும் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குமா. நான் இப்போ அடிக்கடி வந்து அந்த ஓடி ஓடின்னு சொல்லிட்டு சிவபெருமானோடது பாட்டு வரும்ல, அதுதான் நான் கேட்குறேன். அது என்னமோ தெரியல, கேட்கணும் பிடிச்சிருக்கு. இல்லை பாட்டு ஏதாவது போட்டு விட்டு லிரிக்ஸ் போட்டு விட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமா சும்மா பாடிட்டு இருப்போமா, அந்த வைப் கூட நல்லா தான் இருக்குங்கிறியா? லேப்டாப்பில் பண்ணுறேன். உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணுறது மட்டும்தான் என் வேலை. எந்தெந்த நாய்க்கோ பிடிக்கிறதெல்லாம் பண்ணுறோம், உன்னை பிடிக்கிறத பண்ண மாட்டேன்னா. அவங்க கூட உன்னை கம்பேர் பண்ணுறேன்னு சத்தியமாக நினச்சிடாத. சி, யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, மற்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உனக்கு லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன் பார்த்தியா, அதுதான் என்னோட பெரிய 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 தப்பு. ஆமாம், நம்ம எது 2-3 வேலை இருக்க மாதிரி ஞாபகம். இன்சூரன்ஸ் ஏதோ ரெனியூவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிளக்குட்டி இது சார்ஜ் போட்டுப்போம். சார்ஜ் எடுத்து சொல்லு. வேறு என்ன வேணும் உனக்கு? எனக்கு இது வேணாங்கிறியா? இதில் தான் அது கலர் வரும் லாகின் பண்ணுறதுக்கு. சரி, லாகின் ஆயிடுச்சு. அப்புறம் என்னது பாட்டு பாடலாமா? பாடுறதை கேட்குறியா? கன்றாவியாக இருந்துச்சு போன தடவையே. என்ன பாட்டு பாடலாம்? திருந்த மாட்டேங்கிறியா? திருந்தவே மாட்டேன் சார் நான் மட்டும். சரி, பேசாம இந்த டான்ஸு சிங்கரோ இருக்கும்ல, Just Dance Now, a social dance app that tracks calorie burnt.
ஓ பட் மியூசிக் ஏதோ நிறைய கொடுத்துருக்கானே. Shuffler dance app is to create unpredictable music videos with your friends using your phone camera. Popular songs, record yourself dancing to one segment of your popular song using your phone camera while others record to other segments of that same song. ஓ ஃபஸ்ட்டு பாட்டுக்கு வந்து நான் ஆடுவேன், அடுத்த பாட்டுக்கு வந்து அவங்க ஆடுற மாதிரி. முன்னாடி என்னமோ இருந்துச்சுல்ல டப் மாஷு, அது வந்து டெலாக்குக்கு. அப்புறம் இன்னும் டப் மாஷ்லாம் இருக்கா? இது வரேன். அப்புறம் இன்னொன்று ஏதோ இருந்துச்சுல்ல லைக் ஆப். லைக் ஆப் லைக்கி ஷார்ட் வீடியோ கம்யூனிட்டி ஆப்ஸ் ஆன் கூகுள் ப்ளே. என்ன இருக்கா? லைக் ஆப். பட் ஆனால் அதோட லாகின்ல எனக்கு மறந்து போச்சு. அதில் எடிட்லாம் பண்ண தெரியுமா? மழை வர மாதிரி, ஃபயர் வர மாதிரி, அதெல்லாம் பண்ண முடியும். நீ அதை யூஸ் பண்ணியிருக்கியா? நீ யூஸ் பண்ணதில்லை, பட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜாலியாக இருக்கும். இது என்ன பாட்டு? இது நானும் 2 நாளாக பாடிட்டு இருக்கேன். என்ன பாட்டுன்னு தெரில. ஒரே நிமிஷம் கேட்போம். ஃபஸ்ட்டு இதுதான் போட்டிருக்கான். சொல்லடி not this one. என்னோட இதை பார்த்தான்னு வச்சுக்கோயேன், எப்படி தானே இருக்கு? இந்த சூறை போட்டுல காட்டுப்பயில சாங்கு பிடிக்குமா உனக்கு? உனக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும். அது அப்புறம் நதியே நதியே காதல் நதியே மென்டல் மன 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 மென்டல் வந்தது பல்லம்மா. நான் பாடிட்டு வரேன் சரியா? உன் கூட இந்த மியூசிக்லாம் வச்சோன்னு வச்சுக்கோயேன், உன்னை போஸ்ட் பண்ண விடாமல் என்ன தடுத்து நிப்பாட்டுவாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் முடிச்சுட்டு வரேன். இங்கே பாரு, இந்த பாட்டில் எப்படி சுற்றுவாங்க தெரியுமில்ல? உனக்கு தெரியும்ல. இது மணிரத்னத்தோட படம் தானே. லவ்வை ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து சொல்லி, இது வந்து என்ன சொல்கிறது, யங்ஸ்டர்ஸ் டீனேஜர்ஸ் வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் சொல்லியிருந்தாங்க நிறைய இது. ஸோ இப்போ என்னன்னா, ஜாலியாக எனக்கும் சுற்றணும்னு ஆசை. என்ன சொல்கிறது, நைட் ரைடு மாமாவை கூட்டிகிட்டு போக சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். இந்த மாதிரி ஜாலியாக ஆடணும்னு நினைப்பேன். வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நானாக இருக்கணும். ஓகே, ஆல் டுகெதர் ஒரே ஒரு மேட்ரு தான். நானாக இருக்கிறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்
அப்படி என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னு கேட்குறியா? ஒரு படத்துக்கு போனால் கத்தக்கூடாது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் டான்ஸ் ஆடக்கூடாது. நீ சொல்லலாம், நீ பார்ட்டி பப்பு போய் தான் டான்ஸ் ஆடணும்னு கிடையாது. வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அங்கேயும் டான்ஸ் ஆடலான்னு தோணும். ஆனால் நம்மளை வந்து ஒரு மாதிரி வந்துட்டு ஏய் நீ பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் மண்டையில் தட்டி தட்டி உட்கார வச்சிடுறாங்க. நமக்கும் ஆசையாக இருக்கும்ல. எனக்கு டான்ஸ் ஆகுதுன்னா நிஜமாலுமே ரொம்ப பிடிக்கும். இப்போ ஏன் நீ ஆடக்கூடாதுன்னு கேட்குறியா? ஆடலாமே, யார் வேணாம்னு சொன்னது? என்ன நமக்கு ஆட தெரிஞ்சது என்னமோ 2 ஸ்டெப்பு தான். இந்த இடுப்பை சிச்சுக்குன்னு ஆட்டுவோம். அப்புறம் ஏதோ ஒன்று அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த குதிச்சு போடுறது, ஸ்டெப்பு போடுறது, அதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது. நான் அதை எப்போ கண்டுபிடிச்சேன்னா, என்ன நானே டான்ஸ் ஆடுறது வீடியோ எடுத்து தெரியுமா, அப்போ தான் அதை கண்டுபிடிச்சேன். அது வரைக்கும் என்னமோ வந்து வீட்டில் நான் ஆடுற மாதிரியும் என்ன சொல்கிறது, எனக்கு ஏகப்பட்ட ஸ்டெப்ஸு தெரியும் மாதிரியும் ஒன்றும் இல்லை சார். 2 ஸ்டெப்பு தான் சார் தெரியும், அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது சார். ஃபுல் பாட்டுக்கும் எவ்வளோ நேரம் தான் சார் அதே ஸ்டெப்பை போடுறது. அதே ஸ்டெப்பு போடுறது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நான் ஆடிட்டு போயிடுவேன். அதை பார்க்குறான் பார்த்தியா, அவனுக்கு தான் பிரச்சனை. உன்னை எவன் பார்ப்பான்னு கேட்குறியா? அதே நம்ம வாஸ்தவமான விஷயந்தான், யாரும் பார்க்க போகிறதில்ல. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மனசாட்சி வேண்டாமா? நம்ம ஒரு தடவை பாட்டு போட்டு அதை அப்லோடும் பண்ணி ரொம்ப கன்றாவியாக இருந்து நம்மளே டெலிட்டும் பண்ணோம் இல்லையா, பாட்டு பாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ சூப்பர் சிங்கர்ஸ் இருக்காங்க. நானும் பாடுவேன் சார். பாட்டு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம், லிரிக்ஸை கேட்டு நானும் பாடுவேன், ஹம் பண்ணுவேன். எனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிக்குன்றதுக்காகலாம் போட முடியாது சார் அப்படின்னு தானே சொல்கிறேன். இட்ஸ் ஓகே மேன், இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி அதை என்னாலேயே திரும்ப பார்க்க முடியல. இப்போ ரீசெண்டாக உங்க கூட பேசுகிறத என்னால் பார்க்க முடியல. ஒரு தடவை கூட அதை நான் திரும்ப கேட்குறது இல்லை, அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன். ஃப்யூச்சரில் ஒரு நாள், என்றோ ஒரு நாள் அப்படி கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்குறான், சரியா? எல்லாம் கேட்க மாட்டேன், புரிஞ்சுதா? வந்துட்டு பிடிச்சதே எனக்கு வந்து அந்த குறுக்குறு கண்ணு, இவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டான், உன் எக்ஸ்ப்ரெஷன் நல்லா நான் வந்து டிம் லைட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். நிலைமையை பார்த்தீங்களா சார்? மேபி ஐயோ, டோன்ட் புல் மீ டவுன். நல்லா இல்லைன்னா ஓகே, யார் பார்க்க சொன்னா? பார்க்க வேண்டாம், விடு. யூ லுக் அமேசிங். ஓகே, செக். வேற என்ன பண்ணலாம் சொல்லி பண்ணலாம். கல்யாணம் சம்மந்தி பெண் பிள்ளை ஆண் பிள்ளை ஏதேதோ. எனக்கு உங்கள்கிட்ட என்ன பேசலாம்னு தெரியல. ஒரு ஃப்ளோவில் எதையாவது ஆரம்பிக்கிறேன், அதே ஃப்ளோவில் யாரும் போக விட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்? இந்த முடி வேற வளரவே மாட்டேங்குது, இவ்வளோ குட்டியாக இருக்கு. உன்னையவன் கட் பண்ண சொன்னான்னு கேட்குறேன். ஜாலியாக போட்டு போனாலும் பார்க்கறதுக்கு யாரும் இல்லையா, அதான் போர் அடிக்குது. அங்கே ஊரில் இருக்கும்போது மாமா வரதுக்காக வெயிட் பண்ணி அந்த கரெக்டாக ஒரு நாள் முன்னாடி போய் ரெடி ஆகிட்டு வருவோம்ல, மீன்ஸ் பார்லர் போகிறது, தலை குளிக்கிறதுன்னு. அவன் காலையில் வந்து 5 மணிக்கு பார்க்கும்போதே நம்ம நல்லா இருக்கணும். ஏன்னா நைட்டு ரெடி ஆகிட்டே படுத்துருவோம். ரெடியாகி அவனுக்காக வெயிட் பண்ண டேஸும் இருக்குது, அழுக்கு மூட்டையாக இருந்த டேஸும் இருக்குது, ரொம்ப கன்றாவியாக இருந்த டேஸும் இருக்குது. அந்த கன்றாவியான மூஞ்சியை பார்த்து அவன் நல்லா இருக்குன்னு சொன்ன டேஸும் இருக்குது. இது வரைக்கும் அவன் மூஞ்ச நல்லா இல்லைன்னு சொன்னதே இல்லைல்ல. சீ, உன் மூஞ்ச பார்க்கவே முடியல அப்படின்னு சொன்னதே இல்லை. தெரில, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், இந்த கிரேசினஸ் எப்படி அவனுக்கு மட்டும் பிடிச்சிச்சு? ஊரில் இருக்க ஒருத்தருக்கும் பிடிக்கல, ஒருத்திக்கு கூட பிடிக்கல நம்மளை. நம்ம ஒரு வெளியிட பேச ட்ரை பண்ணோம், சரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து பார்க்கலான்னு தோணுச்சிங்க. கடைசியில் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வரல, மீட்டும் பண்ணல. யாராவது கூப்பிட்டா போய்க்கலாம், ஓகே வெல்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இட்ஸ் ஓகே.
தூங்காதான்னு சொல்கிறியா? தெரில. ஐம் ஜஸ்ட் கன்சோலிங் மை செல்ஃப். கூல்டவுன் ஆகும். நிறைய போயிட்டே இருக்கு. சாப்பாடு வச்சு ரசம் வைப்போமா? ரசம் சாப்பாடு சாப்பிடுவோமா? நான் அந்த அக்காட்ட கேட்டிருக்கேன், இது மஷ்ரூம் வேணுமான்னு. எப்படியும் வந்து நம்ம மஷ்ரூம் காலி பண்ண போகிறதில்ல, அதனால் நம்ம மாமாவுக்கு மாமா விட்டு நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது தான். நான் என்ன பண்ணுவேன்? கரெக்டு தானே, தெரிய மாட்டேங்குதுல்ல. நம்ம வடிவேலு டைலாக் ஏதாவது சொல்லி பார்ப்போமா? ஒரு எக்ஸ்ப்ரெஷனோட. இந்த ரீல்ஸ்லலாம் வரும்ல, ஷல் வி ட்ரை? லெட்ஸ் கிவ் அ ட்ரை. ஏன் நானும் ட்ரை பண்ணக்கூடாதான்? பண்ணுவேன். நான் பண்ணி தான் ஆவேன். என்ன பார்க்குற? இங்கே பாரு, அது உன் தலையெழுத்துன்னு சொல்லிட்டேன். நான் பண்ணுறத பேசுறத கேட்குறதெல்லாம் உன் தலையெழுத்து. நீ எனக்கு வாய்ச்ச அடிமை. புரிந்ததா மகனே? உனக்கு புரிந்ததா? நீ எனக்கு வாய்த்த அடிமை. கண்ண பாரு. தடா.